இந்த கியூஆர் முறைமையை மறுபடியும் இன்னைக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா இப்போ நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் ஒரு சில பிரச்சனைகள் என்னென்ன அண்ட் அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸாக என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதை தாண்டி எரிபொருள் தொடர்பான நிறைய நியூஸஸ் அப்படின்றது இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, நிறைய அப்டேட்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அண்ட் ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், இந்த மாதிரியான நாடுகளுக்கு இந்த எரிபொருள் பற்றாக்குறை அப்படின்றது ஏற்படுமா? இந்த கேள்விக்குமே ஈரான் இப்போ ஒரு பதில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உடனுக்குடனே நிறைய விஷயங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள் போகலாம். இந்த கியூஆர் முறைமையை நம்ம மீண்டும் அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2026 மார்ச் 15 இன்னைக்கு மத்தியானம் 12 மணியிலிருந்து இது இலங்கை பூராவுமே அமல்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக அமல்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் நிறைய பேர் இந்த கியூஆரை எப்படி பெற்றுக்கொள்கிறது, இந்த கியூஆரை நம்ம முன்னாடியே ஒரு தடவை இந்த கியூஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு கியூஆரை நம்மளால் பயன்படுத்த முடியுமா, அண்ட் இப்போ புதுசாக எப்படி இந்த கியூஆரை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறது, அண்ட் ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இந்த கியூஆரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுலையுமே நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண இந்த கியூஆரை நம்ம மறுபடியும் பயன்படுத்த முடியுமா அப்படின்ற கேட்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம முதல் பயன்படுத்தின ஃபோன் நம்பர் அண்ட் முதல் பயன்படுத்தின வெஹிக்கிள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கியூஆரை உங்களால் பயன்படுத்த முடியும். சப்போஸ் உங்களோட ஃபோன் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, இல்லை நீங்கள் வெஹிக்கிளை வித்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட புது வெஹிக்கிளை ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை உங்களோட புது ஃபோன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணி தான் உங்களோட கியூஆர் அப்படின்றத உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் என்னோட சர்க்கிளில் நான் நிறைய பேரை விசாரித்த வரைக்குமே ஒரு விஷயத்தை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணவங்க எல்லாருமே புது ஃபோன் நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தும் போது ஓடிபி எல்லாமே கரெக்டாக வந்துடுது. லாஸ்ட்டாக இந்த வெஹிக்கிள் நம்பர் அண்ட் செசி நம்பரை இன்டெக்ட் பண்ணும்போது அதில் உங்களோட வெஹிக்கிள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் அப்படின்றது வருது. ஸோ இதை சரி செய்கிறதுக்கான எந்த நடவடிக்கைகளுமே அந்த ஒரு வெப்சைட்டில் கிடையாது. அண்ட் அது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கூட இது வரைக்கும் எந்த அப்டேட்ஸுமே கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுக்கப்படலை. அண்ட் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போது இந்த 2020க்கு அப்புறமா இந்த செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது இலங்கையில் ரொம்ப அதிகமாக நிறைய பேரால் வாங்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. இம்போர்ட் பண்ண வெஹிக்கிள்ஸை விட, பிராண்ட் நியூ வெஹிக்கிள்ஸை விட இந்த செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸுக்கு தான் இப்போ சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸை தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ அப்படி வாங்கின அத்தனை பேரோட வெஹிக்கிள்ஸ்லையுமே ஆல்ரெடி இந்த கியூஆர் கோட் அப்படின்றது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஒரு சில பேருக்கு இந்த கியூஆர் கோட் அப்படின்றது கிடைச்சிருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இந்த கியூஆர் கோட் சரியாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய சோஷியல் மீடியாஸில் அவங்களோட மெசேஜஸ் அப்படின்றத போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்குமே எந்த விதமான சொல்யூஷன்ஸுமே இப்போ வரைக்கும், இந்த வீடியோ நான் நைட்டு 9 மணிக்கு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுக்கப்படலை. மேபி இது ஃப்யூச்சரில் கொடுப்பாங்களா இல்லையா அப்படின்னு கூட யாருக்குமே தெரியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வெஹிக்கிள் வாங்கியிருக்கீங்க, சப்போஸ் அதுக்கு உங்களுக்கு புத்தகம் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் உங்களோட புத்தகத்தை வாங்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு வெஹிக்கிளை உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் வெஹிக்கிள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் போட்டதுக்கப்புறமா உங்களோட வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்படின்றது அப்டேட் பண்ணப்படும். ஸோ அந்த வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணப்படும் போது இந்த மாதிரி முன்னாடி பதிவு செய்யப்பட்டிருக்க கியூஆர் எல்லாமே உடனடியாக எரேஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்லப்படுது. சப்போஸ் உங்கள் கையில் புத்தகம் இருக்குது, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் போட்டு உங்களோட புத்தகம் உங்களோட நேமில் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்குரிய இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் லாகின் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே ரீசனால் இது ரொம்ப சர்வர் டவுனாக காணப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ண முடியாத நிலைமையிலையுமே இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்கள் அவ்வளவுத்துக்கு ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப பொறுமையாக நீங்கள் நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எந்த விதமான அவசரமுமே கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு நாளைக்கு கட்டாயம் கியூஆர் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இந்த சர்வர் அப்படின்றது கொஞ்சமாக கூல்டவுன் ஆகும். அந்த இடத்துல உங்களால் ரெஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இன்றைக்கி இந்த கியூஆரை அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறமா இப்போது ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி காலையிலேருந்து மத்தியானம் வரைக்குமே இந்த வெஹிக்கிள்ஸோட கியூ அப்படின்றது மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. குறிப்பாக இந்த கொழும்பு மாதிரியான பெரிய பெரிய இடங்களில் இந்த பிரச்சனை அப்படின்றது அதிகமாகவே இருந்திருக்கு. நிறைய மோட்டார் பைக்குகள், நிறைய கார்கள், இது எல்லாமே லைனில் நின்று அவங்க பெட்ரோல் அடிச்சிட்டு இருக்கிறத
நம்ம என்றைக்குமே கண்கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. ஸோ அந்த ரீசனால் நிறைய பெட்ரோல் பேங்க்ஸுமே மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம மக்கள் பண்ணுற ஒரு சில விஷயங்களால தான் இந்த QR முறையுமே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கவர்மெண்ட்டுமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாமே இப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயத்த ஈரான் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவாக இருக்கட்டும், மற்ற நாடுகளாக இருக்கட்டும், எந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்காவோட நேச நாடுகளாக இருந்துட்டு இருக்காங்களோ அந்த நாடுகள் மட்டும்தான் எங்களோட எதிரிங்க மட்டுமே. அந்த நாடுகளுக்கு போகக்கூடிய கப்பல்கள், அங்கே போகக்கூடிய விஷயங்களை தான் நாம் தடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு. மற்ற நாடுகள், இந்தியா, இலங்கை, இந்த மாதிரியான நாடுகளுக்கு வரக்கூடிய அத்தனை கப்பல்களுமே எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த பார்டரை கடக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த வெளியிட்டதுக்கு அப்புறமா இந்தியாவுக்கு இப்போ 2 கப்பல்கள் அப்படின்றது வந்திருக்கு. அண்ட் இன்னுமே அங்கே இருந்து நிறைய எரிபொருட்கள் அப்படின்றது, அதாவது குருடாயில் அப்படின்றது இந்தியாவுக்கு வரும் அப்படின்ற மாதிரியுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் இது இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இலங்கைக்கு இந்த மாதத்தில் மட்டுமே 3 தடவை 38,000 மெட்ரிக் டன் அளவு இருக்கக்கூடிய பெட்ரோல் அண்ட் டீசல், இது ரெண்டுமே இருக்கக்கூடிய கப்பல்கள் அப்படின்றது அடுத்தடுத்து வர இருக்குது அப்படின்ற மாதிரியுமே ஒரு நியூஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எரிபொருள் தட்டுப்பாடு அப்படின்றது கம்மியாக இருந்தாலுமே நம்ம மக்கள் அதிகமாக லைனில் நின்றதாலையுமே, அதிகமான தேவையில்லாத மக்கள் தேவையில்லாமல் அதிகமான டீசல்கள் பெட்ரோல்களை சேகரித்து வைக்கிறதாலையும், இந்த கருப்பு சந்தைகளில் இந்த டீசல் பெட்ரோல்களை விற்பனை செய்கிறதாலையும் தான் இந்த QR முறை அப்படின்றது இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதனால் நிறைய ரெகுலராக வேலை செய்யக்கூடிய நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு சில நபர்களுக்கு வந்து டெய்லி 3 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோல் அப்படின்றது தேவைப்படுது. ஸோ அப்படிப்பட்ட மக்களால் ஒரு கிழமைக்கு 5 லிட்டர் 6 லிட்டர் பெட்ரோலை வச்சு மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த ஒரு நிலைமைக்கு யார் காரணம்? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.